வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நிதி பற்றாக்குறை காரணமாக தஞ்சாவூர் பெரிய கோவில் சிறிய கோட்டை மதில் சுவரை சீரமைப்பதற்கு தாமதம் ஏற்படுவதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். பெரிய கோவில் எனப்படும் பிரகதீஸ்வரர் கோவில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. அந்த கோவிலுக்கென தனியாக மதில் இருந்தாலும் 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர்கள் பெரிய கோவில், சிவகங்கை குளம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய அகழியையும் கோட்டை மதில் சுவர்களையும் உருவாக்கினர். பெரிய கோட்டையை சுற்றியிருந்த மதில்கள் குடியிருப்புகள் ஆக்கிரமிப்புகளால் சிதைந்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறிவிட்டன. அதேபோல தஞ்சாவூர் பெரிய கோவில், சிவகங்கை பூங்கா போன்ற பகுதிகளை சுற்றியுள்ள சிறிய கோட்டை மதிலும் சிதிலமடைந்து வருகிறது. இதுகுறித்து வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகையில், மேற்கு தெற்கு புறங்களில் அகழியை ஒட்டியுள்ள மதில் ஆங்காங்கே விடுத்துவிட்டது. அந்த இடங்களில் கம்பி வேலை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வடக்கு புறம் அகழியை ஒட்டியுள்ள மதில் முழுமையாக இடிந்து விழுந்துவிட்டது. இப்போது பெரிய கோவிலில் திருக்கயிலாய வலம் தொடங்கி நடந்து வருகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் வரலாற்று பெருமையை நாம் இழக்க நேரிடும். எனவே சிறிய கோட்டை மதிலை சீரமைப்பதற்கு உடனடியாக மத்திய அரசு நிதியை ஒதுக்கி புராதன சின்னத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார். இதுகுறித்து இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் கூறுகையில், நிதி நெருக்கடி காரணமாக சுவரை புதுப்பிப்பதற்கான எந்த திட்டமும் இப்போது இல்லை. நிதி கிடைத்தவுடன் மதில் சுவரை முழுவதும் புதுப்பிப்பதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தனர்.